வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷததானுஷக்த நசேஷகாயே பிரசுதானசேஷ ஔசூக்யமோக ரதிதாஞ்சகான யோ பூர்வவையாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் உணர்த்துகிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பிதோஜோட ஒரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். ஐயன் இருந்தாடும் தூய அம்பலமை வீடு 5382 ஆச்சரிய கூடு கைவல்யம் தருக உந்தன் லட்சியத்தோடு கதி எடுத்து மகிழ்வுடனே கருணை வழிபாடு ஐயன் இருந்தாடும் தூய அம்பலமை வீடு எல்லையில்ல ஈசன்னவன் உள்ளுக்குள்ளே ஆட்டம் ஏகமயமாக யோக விளையதென்னை காட்டும் கண்ணிரண்டின் மத்தியிலே காணும் ஒரு ஜோதி கற்பனைக்கெல்லாம் விலக்கி காட்டும் ஒரு நீதி எண்ணியதெல்லாம் பலிக்கும் இனியதொரு சுருதி எப்பொழுதும் உணர்வு தரும் சிவானந்த அனுபூதி ஐயன் இருந்தாடும் தூய அம்பலமை வீடு. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் நமஸ்காரங்க. உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் யோகங்கள் பத்தின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். யோகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா அது ஒரு சேர்க்கை. அதாவது ஜீவன் அந்த ஈஸ்வரன் இந்த இரண்டு பேரும் சேரக்கூடிய அந்த நிலைமையை குறித்து சொல்லக்கூடியது. இப்ப ஜீவன்கிறது எவ்வளவு இருக்குதுன்னா ஒண்ணுதான் இருக்குது. ஈஸ்வரன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குதுன்னா அதுவும் ஒண்ணுதான் இருக்குது. இந்த ஒரே ஜீவனும் இந்த ஒரே ஈஸ்வரனும் சேர்றதுக்கு இங்க ஏகப்பட்ட யோகங்களை நாம உலகத்துல கவனிச்சுட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களை நம்ம பார்த்த மோட்சத்துக்கான உபயங்கள்ல ஒன்றாகத்தான் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி விரதம் அனுஷ்டிச்சால் மோட்சம் கிடைக்கும், சேத்திர உபவாசம் நாம அனுபவிச்சோம்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றபடி இந்த யோகங்கள்னு சொல்லக்கூடிய நிலையும் கூட நமக்கு மோட்சத்துக்கான ஒரு உபாயமாக அனுபவஸ்தர்களால நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஜீவனும் அந்த ஒரே ஈஸ்வரனும் சேர்வதற்கு நமக்கு ஒரே ஒரு யோகம் பத்தாதா? எதுக்கு இங்க பலதரப்பட்ட யோகங்கள்? கர்ம யோகம்னு ஒண்ணு இருக்குது, ஹட யோகம்னு ஒண்ணு இருக்குது, ராஜ யோகம்னு இருக்குது, அஷ்டாங்க யோகம்னு இருக்குது. இத்தனை வகையான யோகங்கள் அங்க உண்டாகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா சாமி இந்த அத்தியாயத்துல தொடங்கி சொல்றாரு.
பொதுவா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீடர்கள் அப்படின்னு சொல்லி இந்த குருகுல கல்வியில நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சிலரை மட்டும் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களோடயே இணைந்து அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிச்சு அவங்களுக்கு இந்த யோகத்தை சொல்லி கொடுத்தா அவங்க சரிவர தொடர்ந்து செய்வாங்களா, அப்படி செஞ்சால் அதனால உண்டாகக்கூடிய பலனை சரியான வகையில உபயோகப்படுத்துவாங்களா. ஸோ இதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏனோ தானோன்ட்டு எல்லாத்துக்கும் அதை சொல்லித்தரவும் மாட்டாங்க. அது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. அதனால இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. குறிப்பிட்ட தகுதி உடைய அவங்களுக்கு மட்டுமே இது போய் சேரக்கூடிய நிலைமையில தான் இதை பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்கள்ல இந்த ஞானிகள்னால இந்த யோகமானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது போய் சேர்க்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது இல்லாமல் போயிருது. ஏன்னா அந்த தகுதிங்கிறது அங்க கிடைக்காம போக வேண்டிய சில சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தகுதி இல்லாத சீடர்கள் அங்க இருக்கும்போது இந்த யோகத்தை ஏதாவது ஒரு வகையில சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் அவங்க அதை சொல்லி தரது கிடையாது. தகுதி இல்லாதவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கொடுக்கறது கிடையாது. ஒரு சில கால சந்தர்ப்பங்கள்ல அந்த யோகமானது அந்த குருவோடையே முடிஞ்சு போறது உண்டு. அந்த மாதிரி இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யோகமானது பல முறை அது இல்லாமல் ஆயிருக்குது, இந்த உலகத்தில் காணாமல் போயிருக்குது. அதைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்குன்னே சொல்லி அப்பப்போ மகான்கள் அவதரிக்கிறதும் உண்டு. எப்பெல்லாம் இந்த உலகத்துல யோகமானது உலகத்தினுடைய செயல்முறையிலிருந்து காணாமல் போகுதோ, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படாமல் போகுதோ, அப்ப அந்த யோக நிலைய இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்குன்னே இந்த அந்த மகான்களுடைய அவதாரமானது அங்க ஏற்படுது. அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே யோகத்துக்கு வெவ்வேறு பெயர்களையும் சூட்டுறாங்க. அந்த அனுபவங்களுடைய ஒரு செயல்முறையை பொறுத்து, அந்த அனுபவத்தை பொறுத்து தான் இங்க பெயர்களானது இங்க வைக்கப்படுது. ஆதியில ஒருத்தர் தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை புருவ மத்தியத்துல அசையாமல் நிறுத்தின அந்த நிலைமையை கவனிச்சு பார்த்தவர், ஜீவசக்தியான வாயுனா என்ன, அது கர்மம். அது ஏற்கனவே சாமி நமக்கு 8ஆம் அத்தியாயத்துல விவரிச்சு சொல்லியிருப்பாரு. கர்மம் என்பது ஜீவசக்தியான வாயு, அது ஒரு பொருள், அது தொழில் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஜீவசக்தியான வாயு புருவ மத்தியத்துல அசையாம நிக்கிறத கவனிச்சு பார்த்த அந்த மகான், கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் அங்க அசையாமல் நிக்குதுங்கிறத அனுபவிச்சு பார்த்தா அந்த மகான் அதுக்கு கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அவருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த யோகம் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் போது அதுக்கு பின்னாடி அவதரித்த வேறொரு மகான் அவருடைய புத்தி சக்திக்கு அனுசரிச்சு அவர் இந்த யோகத்தை கண்டுபிடிக்கிறாரு. தான் கண்டுபிடிச்ச அந்த யோகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்களுக்கு தகுந்தபடி அவருடைய செயல்பாட்டுக்கு அவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி வேறொரு பேரும் வைக்கிறாரு. அப்படிதான் ஹடயோகம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டாயிருக்கும். ஹா அப்படின்னா மாயை, டா அப்படின்னா அடக்குதல். அதாவது மாயையாக நம்மளிலிருந்து வெளியில சலிச்சு போகக்கூடிய நம்மளுடைய சக்தியை அப்படி வெளியில போக விடாம உள்நிலைப்படுத்துறது. அதனால தான் இந்த ஹடயோகத்துல பாத்தீங்கன்னா சந்திர சூரியர்களை ஐக்கியப்படுத்துறதல் அப்படிங்கிறது அங்க பிரதானமான ஒரு செயல்முறையா இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது மனம், சூரியன் அப்படிங்கிறது ஜீவன். இந்த 2 பேரையும் ஐக்கியப்படுத்துற அந்த யோகத்தை தான் நீங்க ஹடயோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ பிராணனாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனாக இருக்கக்கூடிய மனமும்
இங்க ஐக்கியமாகும் போது அதுக்கு பேர் ஹடயோகம் அப்படின்னு அவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி அவர் ஒரு பேர் சுட்டிக்கிறார். அதுக்கப்புறம் வந்த மகான் ராஜயோகம்னு சொல்லி ஒரு பேர் சூட்டுறாரு. ஏன் அப்படின்னா, ராஜ அப்படின்னு சொன்னாலே காக்கிறவர், நம்மை ஆளுகின்றவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்மை ஆண்டு கொண்டிருப்பது எது அப்படின்னு சொன்னா, விஸ்வம்பரனாக இருக்கக்கூடிய விஷ்ணு. அது மனம். அந்த மனதனுடைய குணம்தான் ரஜோகுணம். அப்படி ரஜோகுணமாக இருக்கக்கூடிய அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி தன்னிலே லயிக்கும் பொழுது அது ராஜயோகம் ஆகிறது. அப்படிங்கிறத உணர்ந்து அவர் அதுக்கு ராஜயோகம் அப்படிங்கிற பேரையும் வைக்கிறார். இன்னொரு மகான் அஷ்டாங்க யோகம்னு கூட ஒரு பேர் வச்சிருப்பாரு. அஷ்டம் அப்படின்னா 8 வகையான குணநிலைகளை பத்தி பேசக்கூடியது. காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், அதாவது டம்பம், அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான துர்குணங்கள். அது இந்த துர்குணங்களுக்கு காரணமே அகங்காரம் தான். நமக்கு அகங்காரத்தினுடைய அந்த நிலைமை பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொன்னா நம்மளால எதையுமே இங்க கவனிக்க முடியாது. ஒரு விஷயத்து மேல காமமோ இன்னொருத்தர் மேல குரோதமோ நம்ம எதையுமே காமிக்க முடியாது. இதெல்லாம் அகங்காரம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிலைமைகள். ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, அந்த பிறந்த குழந்தைக்கு இன்னும் அகங்காரம் வளரவே இல்லை. அது இப்பதான் ஒவ்வொன்றா பார்த்து அது என்ன இது என்னன்னு கத்துக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தையினுடைய மனதை நாம் என்னன்னு சொல்றோம்? கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இன்னும் அகங்காரம் வெளிப்படலை. ஸோ அகங்காரம் வெளிப்படாததுனால அந்த குழந்தைக்கு துர்குணங்களும் கிடையாது. ஸோ அந்த துர்குணங்கள் இல்லாததான் பரிசுத்தமான நிலைமை அப்படின்னு சொல்றது. இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அவருடைய பிரசாரத்துல சொல்லுவார் பிரசங்கம் பண்ணும்போது. பால் மனம் மாறாத குழந்தைகளைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு. இந்த பால் மனம் மாறாத குழந்தைகள் அப்படின்னா இன்னும் அந்த அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது அந்த குழந்தையினுடைய அறிவுங்கிறது இன்னும் விஸ்தாரம் ஆகலை. அதனுடைய அகங்காரமானது இன்னும் உண்டாக்கப்படவே இல்லை. அப்ப அகங்காரம் மற்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அது. அந்த குழந்தையினுடைய நிலைமைக்கு அந்த தன்மைக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்பதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்னு அவர் அங்க பிரச்சாரத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ அதைத்தான் இங்க சாமியும் இந்த குணங்களை பத்தி விளக்கம் கொடுத்து சொல்றாரு. இந்த அஷ்ட குணங்களும் உண்டாகிறது எங்க இருந்துன்னா அகங்காரத்திலிருந்து. அந்த அகங்காரமானது நம்மில் வரலைன்னா இந்த 8 வகையான துர்விருத்திகளும் நமக்கு உண்டாகிறது கிடையாது. இப்போ தூக்க சமயத்துல நம்ம யாரையுமே விரோதிக்கிறது கிடையாது, எதன் மேலேயும் நாம் ஆசைப்படுறது கிடையாது. ஆனா முழிச்சு வெளியில வந்துட்டோம்னு சொன்னா எல்லா குணங்களும் அங்க உண்டாகவே செய்யுது. அப்போ இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த நிலைமை இல்லாமல் ஆகிற அந்த நிலைமையை அனுசரித்து பார்க்கும்போது தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது அங்க உண்டாகுது. அதனால இந்த அஷ்ட குணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய உற்பவம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மனமானது நாம தூங்கும் போது எப்படி உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குதோ அது போல பகல்லையும் அது உள்ளாரே அடங்கி இருக்கணும். அப்ப இந்த அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறது இருக்காது, இந்த துர்குணங்களும் உண்டாகாது, நமக்கு இந்த உலகம்ங்கிற பந்தங்களும் ஏற்படாது. அதனால இதுதான் மோட்சத்துக்கான ஒரு வழிவகையை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த மகான் இதுக்கு அஷ்டாங்க யோகம், அஷ்ட குணங்களும் தன்னிலே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்ப இந்த சாமி ஒரு உதாரணமாக ஒரு 4-5 யோகங்களை பத்தி மட்டும்தான் இங்க சொல்றாரு. இது போலதான் அத்தனை யோகங்களும். இந்த உலகத்துல எத்தனை வகையான யோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்களோ அத்தனை வகையான யோகங்களுடைய அர்த்தமானது இதே போலதான் இருக்கும் அப்படின்னு உதாரணத்துக்காக வேண்டி அவர் சொல்றாரு. அப்ப கர்ம யோகத்திலையும் பாருங்க, நம்முடைய ஜீவசக்தியான வாயு உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும். அந்த நிலைமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தூக்க சமயத்துல நம்மளுடைய கதி உள்ளில் அடங்கி இருக்கும் போது அதுக்கு சமீரணன்னு பேரு. அந்த சமீரணங்கிற கதி ஓடும் போது நமக்கு வெளி சுவாசம் கிடையாது. அப்போ கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளியில வியாபிக்காமல் உள்ளிலேயே மேலும் கீழும் கதாகதம் செஞ்சு உற்பத்தி ஸ்தானத்துல போய் ஐக்கியமாயிரும். அப்ப சமீரணன் ஓடக்கூடிய அந்த நிலைமையை தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது. ஹடயோகத்தையும் கவனிச்சு பாருங்க. தன்னிலிருந்து ஜீவசக்தியான வாயு, அதாவது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கும் போது அது மாயையாகிறது.
அப்படி அதை வெளியில வியாபிக்க விடாமல் தன்னிலே அடக்கும் போது மாயை அல்லாத நிலைமையில தன்னை தானே லயித்து தானாய் தன்மயமாய் தீருகிற ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அப்போ இங்க ஜீவனும் மனசுன்னும் எந்த ஒரு வித்தியாசங்களும் அங்கே ஏற்படாது. நம்ம அந்த ஈஸ்வரன் நிலைமையில இருக்க முடியும். அதுக்கும் நமக்கு என்ன வகையான மார்க்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு சமீரணங்கிற கதி தான் அங்கே தேவைப்படுது. அதைத்தான் அந்த யோகமும் அங்கே நமக்கு சொல்ல வருது. அப்போ ராஜ யோகம்னு சொல்ற இடத்துலையும் அதே போலதான் அந்த சமீரணங்கிற கதி உள்ள ஓடுச்சுன்னா மனமாக இருக்கக்கூடிய ரஜோகுணம் உள்ளிலே அடங்கி இருக்கும். அப்ப அங்கேயும் சமீரணன்ங்கிற கதி ஓடுற அந்த ஒரு நிலைமையை பத்தி தான் அவங்க அங்கேயும் பேசுறாங்க. அஷ்டாங்க யோகத்திலையும் மனம் உள்ளில் அடங்கி இருக்கணும்னா சமீரணங்கிற கதி ஓடணும். அதனாலதான் தூக்க சமயத்தில் நமக்கு எந்த ஒரு துர்விருத்திகளும் உண்டாகிறது கிடையாது. அப்ப இந்த எல்லா யோகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்காமல் தன்னிலே தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே லயித்து இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு மார்க்கத்தை தான் அது சொல்லுது. அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்குது. அது உள்ளில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். உள்ளிலேயே மேலும் கீழும் கதாகதம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். அதுதான் சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை வருவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படிதான் எல்லா யோகத்தினுடைய நிலைமைங்கிறது இருக்குது. அதனால தான் முதல்ல சாமி கேட்டாரு, இருப்பது ஒரே ஜீவன் ஒரே ஈஸ்வரன், இந்த இரண்டு பேரும் சேர்வதற்கு ஒரே யோகம் பத்தாதா, எதுக்கு இத்தனை வகையான யோகம் அப்படின்னு. இத்தனை வகையான யோகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரே யோகம்தான் வெவ்வேறு பெயர்கள்ல இங்க அழைக்கப்பட்டு இருக்குது. அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி வெவ்வேறு பெயர்கள்ல இங்க செயல்பட்டு இருக்குது. ஆனா எல்லாத்தினுடைய செயல்பாடும் எல்லாத்தினுடைய பிரதிபலனும் ஒன்றாகவே தான் இங்க இருக்க போகுது. அதைத்தான் சாமி இந்த யோகங்கள் பத்தின ஒரு விஷயமா இங்க நமக்கு சொல்ல வர்றாரு. இப்ப இதுல நமக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஜீவன் சொல்லி ஒண்ணு இருக்குது, ஈஸ்வரன் ஒண்ணு இருக்குது. இந்த இரண்டு நிலைமைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நிலைமைக்கு வரப்போகுது. அப்ப இரண்டு ஒன்றாக மாற்றம் அடைய போகுது. அதுதானே ஜீவேஸ்வர ஐக்கியம்னு நம்ம சொல்றோம். ஜீவன் ஈஸ்வரனாக ஐக்கியமாகிறது, ஈஸ்வரனில் லயமாகிறது அப்படின்னு சொன்னா அங்க ரெண்டு பேர் இருக்கிறான்னு தான் அர்த்தம். ஆனா சாமி 10ஆம் அத்தியாயத்திலேயே இந்த ஈஸ்வரனை தவிர்த்து வேறொரு நிலைமைகள் கிடையாது, அது வறண்ட ஒரு ஒரு நிலமாக இருந்தாலும் சரி, அது மேல ஜலம் நிரப்பப்பட்ட சமுத்திரமாக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அலையடிப்போடு இருக்கக்கூடிய அசைவாக இருக்கக்கூடிய அலையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீர்க்குமிழிகளான தோற்றங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒன்றுதான், அது ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்ப இங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, ஜீவன் ஒரு நிலைமை இருக்குது, ஈஸ்வரன் ஒரு நிலைமை இருக்குது, இந்த ரெண்டும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னா அப்ப ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்க வரவே செய்யுது. ஸோ அது கரெக்டு தானா, இதுக்கு இந்த புரிதல் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னா சாமி 10ஆம் அத்தியாயத்துல சொன்ன அந்த விஷயமும் மாறுபாடா இருக்குது. அங்க எல்லாமே ஜீவன் தான் சொன்னதும் இங்க ஈஸ்வரன் ஜீவன் அப்படின்னு இங்க ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெவ்வேறாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரவே செய்யுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே ஆள் தான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங் அது கிடையாது. ஒன்லி ஒன் அப்படிங்கிற மீனிங் தான் அது. இது ரெண்டும் ஒன்றுதான். அது நம்மளுடைய சக்தி மேல் பாகத்திலே இருந்துச்சு, உற்பத்தி ஸ்தானத்துல இருந்துச்சு, அது சலனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஈஸ்வரன். அதே சக்தி சலனப்பட்டுச்சுன்னு சொன்னா, அது உடம்பு முழுவதும் வியாபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜீவன். ஒரே சக்திக்கு தான் இங்க ரெண்டு பேர். ஏன் அப்படின்னா அந்த சக்தியினுடைய செயல்பாடுங்கிறது அங்க மாற்றமாகுது. ஒரு நிலைமையில அசையாம இருக்குது, இன்னொரு நிலைமையில அசையுது. ஸோ இந்த அசையாத நிலைமையையும் அசையக்கூடிய நிலைமையையும் அது டிஃபரன்சியேட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஜீவன் ஈஸ்வரனாக ஐக்கியமாகணும்னு சொன்னா இந்த ஜீவன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த ரூபத்துக்குள்ள அந்த ஒரு தன்மைக்குள்ளார இது போய் சேரணும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் கிடையாது. இந்த அசையக்கூடிய தன்மை அசையாத தன்மையை நோக்கி போகணும், அது அசையாமல் நிக்கணும். அதுதான் இங்க ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறது. புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானது வாயு ரூபமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும்
உடம்பினுடைய அனைத்து பாகங்களிலும் பரவி அது ஓடிட்டே இருக்குது. உடம்பினுடைய எல்லா இயக்கங்களுக்கும் அது காரணமா இருக்குது. அது இன்னமும் அடுத்த ஸ்டெப்ல பரமாத்மாவா இருக்கக்கூடிய மனமாக உடம்பை விட்டு வெளியிலையும் வியாபிக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் இந்த உலகம்ங்கிற அகங்காரமானது உற்பவமாகுது. அப்போ இவ்வளோ சலனத்தன்மைக்கும் காரணம் அது அசையாமல் இருந்த நிலைமையிலிருந்து வாயுவாக ஜீவனாக அசைஞ்சது. அதோட நிக்காம அந்த வாயுவாக ஜீவனாக இருந்தது மனமாகவும் அசைய ஆரம்பிக்குது வெளியில. அதோட நிக்காம இந்த மனமானது அகங்காரமாகவும் அசையுது. அது பதிவுகளை உள்ளுக்குள்ள சேகரிச்சுக்கிட்டே இருக்குது, பந்தங்களை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரே பொருள் தான். ஸோ அதனுடைய தன்மைகளானது மாறுபட இங்க பெயர்களுடைய மாற்றம்ங்கிறது அங்க ஏற்படவே செய்யுது. அப்போ அந்த ஈஸ்வரனானது நம்முடைய உற்பத்தி ஸ்தானத்துல அசையாமல் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய சக்தி தான் அது. அது பிரம்மரந்திரத்துல அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அது. அதே அசையாமல் இருந்த சக்தி கீழ்முகமாக இறங்கி வரும் பொழுது அது அசையக்கூடிய தன்மைக்கு வருது. அப்படி அசையற அந்த தன்மையில தான் நாம இங்க ஜீவனாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும் உலகமாகவும் நான்கிற நிலைமையாகவும் இந்த உடம்பாகவும் எல்லா வகையிலையும் பிரதிபலிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அசையக்கூடிய நாமும் அசையாமல் இருக்கக்கூடிய இறைவனும், அதாவது ஈஸ்வரனும், ரெண்டும் வேற வேறங்கிற எண்ணம் நமக்குள்ளார இருக்குது. நமக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறாரு, நம்மள அல்லாமல் இன்னொருத்தர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளை இன்னொருத்தர் வழி நடத்திட்டு இருக்கிறாரு, நம்மளை விட பெரும் சக்தி கொண்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதனாலதான் நான் வேற கடவுள் வேறங்கிற எண்ணம் உண்டாகிறதுக்கு காரணம். ஆனா உண்மையிலேயே அதே சக்தி தான் இங்க நானாக, அதே சக்தி தான் இங்க ஜீவனாக, அதே சக்தி தான் இங்க மனமாக செயல்பட்டு இருக்குது. இந்த சக்திகள்ல ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதனுடைய தன்மைகள்ல தான் வித்தியாசம் இருக்குது. ஆனா இங்க நாம என்னவா புரிஞ்சுக்கிறோம், இறைவன் வேற நாம வேற. நம்மளை விட அவர் பெரிய லெவல்ல இருக்கிறாரு, அதிகப்படியான சக்தியில இருக்கிறாரு, நாம் அவரை விட குறைவான சக்தியில இருக்கிறோம். அத மாணிக்க வாசகர் கூட அவருடைய பாடல்களை நிறைய இடங்கள்ல தெரிவிச்சிருப்பார். ஞாயிற்கடையாய் இருந்த என்னை தாயிற் சிறந்த தயாளனாக என்ன தேற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கூட பாடியிருப்பார். தன்னை ஒரு நாய் மாதிரி தன்னை அவ்வளோ இறக்கிக்குவார். அவர் அந்த தன்னுடைய தன்மையை அவ்வளோ தூரம் குறைச்சிக்குவார். ஏன்னா அந்த ஈஸ்வரனை உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டும் ஒரே சக்தி தான் சொல்லும் போது இப்ப அவர் வேற நாம வேறங்கிற அந்த எண்ணம் வர்றதே இங்க தவறான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த உண்மை புரியாதனாலதான். இங்க ஈஸ்வரன் வேற இந்த ஜீவன் வேற அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகிறதுக்கு நமக்கு அந்த தெளிவில்லாததுனால, நமக்கு ஞானம் கிடைக்காதனால, எது உண்மைன்னு தெரியாததுனால. ஆனா உண்மையை தெரிஞ்சவங்களை கவனிச்சு பாருங்க, அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ திருமூலர் அவருடைய பாடல்ல சொல்லியிருப்பாரு, சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகலார், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராய் இற்றிருப்பாரு. அப்ப ஜீவனும் அந்த சிவனும் ரெண்டு வேற வேற கிடையாது அப்படிங்கறத உணர்ந்துட்டு அவர் சொல்றாரு. அதே அவரே இன்னொரு பாடல்ல தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிங்கிற பாடல்ல கடைசி என்ன சொல்றாரு, தன்னையே அர்ச்சிக்க இருந்தானே அப்படிங்கிறார். அப்போ அங்க தான் யார் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நம்மளை போய் தேடி போனாலும் அங்க ஈஸ்வரனை தான் கவனிக்கிறோம். ஈஸ்வரன் யாருன்னு சொல்லி தேடிட்டு போனாலும் அங்கேயும் நம்மளை தான் கவனிக்கிறோம். ஸோ நாம வேற ஈஸ்வரன் வேறங்கிறது இங்க கிடையாது. நான் அப்படிங்கிற நிலைமை வேறு, தான் அப்படிங்கிற நிலைமை வேறுங்கிறது இங்க இல்லை. அப்படி ஒரு இரண்டு நிலைமைகள்ங்கிறது இல்லவே இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமை இங்க காட்டப்படுறதுக்கு காரணம் இந்த மாயையாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அகங்காரம் தான் அது. ஏன்னா நாம் இங்க எல்லா வேலைகளையும் செய்யறோம்னு சொன்னா அந்த ஈஸ்வரனை தவிர்த்துக்கிட்டு தான் இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம்.
எப்படின்னா அவருடைய பங்களிப்பை நாம கவனிக்கிறது கிடையாது. ஒண்ணு முழுக்க அவர் தான் செய்யறாரு அப்படின்னு நாம சொல்லிடுவோம், இல்லைன்னா நான் தான் எல்லாமே செய்யறோம்னு சொல்லிடுவோம். நாம ஒரு பிசினஸ் பண்றோம், அதுல நல்ல லாபம் கிடைச்சிருச்சு, உடனே எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தீங்கன்னு கேட்டா உடனே என்ன சொல்றோம், என்னுடைய திறமை அப்படின்னு கர்வம் கொண்டுறோம். நான் தான் பிளான் பண்ணேன், நான் தான் சரியா செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஈஸ்வரனை தவிர்த்துட்டு நம்மளை மட்டுமே முன்னிறுத்தி கர்வத்தோட நான் தான் அதை செஞ்சேன், நான் இல்லைன்னா யாரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அகங்காரத்தோட பேசுறோம். அதே பிசினஸ்ல லாஸ் ஆகும்போது இறைவன் நம்மளை சோதிக்கிறான். அங்க நான் தான் நஷ்டப்பட்டேன், நான் தான் முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு நாம அங்க அதை அந்த பங்களிப்பை எடுத்துக்கிறது கிடையாது. அங்க நம்மளை தவிர்த்துட்டு இறைவனை சேர்த்திக்கிறோம். அவர் என்னை சோதிக்கிறாரு, அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னைக்கு சோதனைக்கு உட்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை உள்ள இழுத்து போட்டுக்குவோம். இப்படிதான் நம்மளுடைய மனநிலைமைங்கிறது இருக்குது. ஆனா இரண்டு நிலைமையிலையும் அங்க ஒரே மனநிலைமை என்னன்னா, நான் வேறு ஈஸ்வரன் வேறுங்கிறத, இந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கிட்டதே கிடையாது. ஆனா தெள்ள தெளிந்தவங்க எல்லாருமே இந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டவங்க. நானும் அந்த ஈஸ்வரனும் வெவ்வேறு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க. அப்படிதான் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து மனமும் அதிலிருந்து உண்டான இந்த அகங்காரமும் இருக்கிறதுனால தான் நான் வேறு அவர் வேறுங்கிற அந்த எண்ணமே ஏற்படுது. இதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. ஒரு வாய்க்கால் ஓடுது, அப்படி ஓடக்கூடிய அந்த வாய்க்கால்ல ஒரு குச்சியை கொண்டு போய் நம்ம இடையில வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த தண்ணீருடைய போக்குவரத்துக்கு ஒரு தடை ஏற்படும். அதுக்காக அது பிரேக் போட்டு சிக்னல்ல நாமெல்லாம் நிக்கிற மாதிரி அது தண்ணி நிக்காது. அது வேற ஏதாவது ரூட் இருந்துச்சுன்னா அதன் வழியாக அது வளைஞ்சு அது பாட்டுக்கு போயிடும். அப்போ நாம குச்சிய நட்டுன அந்த இடத்துல ஒரு பிளவு ஏற்படும். வந்த ஒரே தண்ணி இரண்டாக பிளவுபட்டு போற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் ஒன்று உண்டாகும். அப்ப அது இரண்டு தண்ணி, அது இரண்டு வெவ்வேறான தண்ணி நம்ம சொல்ல முடியுமானா முடியாது. அங்க தடை ஏற்படுத்தினால தோற்றம் அப்படி தெரியுது. ரெண்டும் பிரிஞ்சு போகிறதுனால இது வேற தண்ணி அது வேற தண்ணி அப்படிங்கிற மாதிரி தோற்றம் தெரியுது. ஆனா அது எல்லாமே வாய்க்காலினுடைய தண்ணீர் தானே. கொஞ்ச தூரம் கழிச்சு பாருங்க, ரெண்டும் ஒன்று சேர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கோல் இருக்கிறதுனால அது ரெண்டாக பிளவுபட்டிருக்குது. அந்த கோலை தூக்கிட்டோம்னு சொன்னா அது எந்த ஒரு தடை இல்லாதனால அது ஒரே தண்ணியாக தான் போயிட்டு இருக்கும். அதுல ஒரு தண்ணி ஜீவனும் இன்னொரு தண்ணி ஈஸ்வரனும் நாம தான் அதை பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய கோல். ஏன் இந்த அகங்காரத்தை இங்க முன்னிறுத்தி பேச வேண்டியது இருக்குன்னா, இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு தான், இந்த மானாபிமானத்தை வச்சுக்கிட்டு தான் நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் தான் செய்யறேன்னு சொல்லி பல இடங்கள்ல நாம் அதை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த அகங்காரமானது இங்க இரண்டு வித்தியாசங்களை உண்டாக்குறதுக்கு காரணமாகுது. அப்போ ஜீவன் அந்த வெளியில வியாபிச்சு இந்த அகங்காரத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த கோல் உற்பத்தி ஆயிரும். நான் வேற அந்த ஈஸ்வரன் வேறங்கிற நிலைமை உண்டாயிரும். அதே அகங்காரம்ங்கிறது இல்லைன்னா அது உள்ளுக்குள்ளரே ஐக்கியமான நிலைமையில இருக்கும். அப்போ ஜீவேஸ்வர ஐக்கியம்னா என்ன? இந்த ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாதல் அப்படின்னா, ஜீவன்கிற ஒரு ஆளும் ஈஸ்வரன்கிற இன்னொரு ஆளும் ரெண்டு பேரும் சேர்றதா அப்படின்னா இல்ல. ஜீவனாக இருக்கக்கூடிய சலனப்பட்ட நம்முடைய சக்தி ஈஸ்வரனாக சலனப்படாத சக்தியாக மாற்றமடைகிறது. இது நான் மிர்தாத்தினுடைய புஸ்தகத்துல ஒரு வாசகம் வரும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் அதுல ஒரு 2 லைன்ல கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். அது இங்க சரியாக பொருந்தி போயிருக்கும். பொதிந்து கட்டப்பட்டுள்ள இறைவன் தான் மனிதன். அந்த கட்டுகளிலிருந்து விடுபட்ட மனிதன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா, பொதிந்து கட்டப்பட்டுள்ள அப்படின்னு சொன்னா பந்தங்களோட இருக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு பந்தம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அவன் மனிதன் ஆகிறான். எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பந்தங்களை நிவர்த்தி செய்கிறானோ அப்பொழுது அது இறைவன் ஆகிறான். அப்ப பொதிந்து கட்டப்பட்ட மனிதனுக்கு பெயர் தான், அந்த பொதிந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் தான் மனிதன் என்பது. அந்த கட்டுகளிலிருந்து விடுபட்ட மனிதனே
இறைவன் என்பது அப்படின்னு சொல்லி அந்த 2 லைன்ல அந்த வாசகத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம், பந்தத்திலிருந்து விடுதலையானவன் இறைவனாகிறான், பந்தப்பட்டவன் மனிதனாகிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கேயும் நாம கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஜீவன் என்பது அந்த பொதிந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய பந்தங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இறைத்தன்மை. அது ஈஸ்வரன் அப்படிங்கிறது பந்தங்களிலிருந்து விடுதலையான அந்த ஜீவன். அது எப்ப இந்த ஜீவன் பந்தங்களிலிருந்து விடுதலையாகுதோ அப்ப அது ஈஸ்வரனாக மாற்றம் அடையுது. அதே ஈஸ்வரன் எப்போ பந்தங்களுக்கு உட்படுறானோ அப்ப அவன் ஜீவனாகிறான். அப்ப இந்த பந்தம் இருக்கிறது தான் அது ஜீவனாக இருக்குதா ஈஸ்வரனாக இருக்குதாங்கிறத முடிவு பண்ணுது. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வேற வேற பெயர் அப்படிங்கிறது இங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது, எப்படி இந்த உண்மையை நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா புரிஞ்சுக்கணுமே, அது அனுபவப்படணுமே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அகங்காரங்கிற கோலை நாம எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு துணிச்சலோட வரணும். அந்த துணிச்சல் நமக்கு இருக்கணும். அந்த அகங்காரங்கிற கோலை அங்கிருந்து தூக்கி போடணும். அதுக்கு தான் சாமி நமக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. இந்த தேகாபிமானம், அதாவது இந்த உடம்பு மேல வச்சிருக்கக்கூடிய அபிமானம், மனம் மேல வச்சிருக்கக்கூடிய மானாபிமானம், இது அத்தனையுமே நாம விட வேண்டியது இருக்கும். அது மேல அபிமானம் இருக்கிற வரைக்கும் அகங்காரம் இருக்கவே செய்யும். அபிமானம் இல்லாமல் ஆகிற அந்த நிலைமைக்கு வரணும்னு சொன்னா தன்னை மட்டுமே கவனிக்கிற நிலைமைக்கு வரணும். இந்த மற்றொன்றை கவனிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அபிமானங்கள் உண்டாயிரும். நான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிச்சு அதுக்கு தகுந்தபடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவங்க என் மேல என்ன மதிப்பு வைக்கிறாங்கிறத நான் எதிர்பார்க்க வேண்டியதாயிரும். இந்த உலகத்தை கவனிக்கும் போதெல்லாம் அவங்க முன்னாடி நாம நல்லா வாழணும், நல்ல பேர் எடுக்கணும், நாம ஒரு ஸ்தானிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கணும், எனக்கு எல்லாமே தெரியுங்கிறத காமிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு அபிமானமானது நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த உலகங்கிற அவஸ்தையோட நம்ம தொடர்புல இருந்தோம்னாலே அந்த அபிமானம்ங்கிறது இருக்கவே செய்யும். எப்ப இந்த அவஸ்தையை தவிர்த்துட்டு தன்னை மட்டுமே கவனிக்கிறோமோ அங்க எதை பத்தியும் அபிமானிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இந்த தான்கிற ஈஸ்வரனுக்கு மனசும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. அதனால இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய அபிமானமும் கிடையாது, மன மேல இருக்கக்கூடிய மானாபிமானமும் கிடையாது. இந்த அபிமானங்கள் இல்லாத நிலைமைக்கு நம்ம போகணும்னா இந்த உலகம்னு சொல்லக்கூடிய மற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அது மேல கவனத்தை வைக்காம நம்மளுடைய ஜீவன் மேல கவனத்தை வச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக அதை மாற்றமடைய வைக்கிறதுக்கு அதை விசாரணைக்கு உட்படுத்தணும். விசேஷ அக்னினால அதை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு இந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வராமல் அதை உள்நிலைப்படுத்தியே பழக்கப்படுத்தணும். அப்படி செய்யும் போதுதான் நம்மளால இந்த அகங்காரத்திலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். அப்ப இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு அது எப்படி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி வச்சிருக்குதோ அதை அவுக்கிறதுக்கும் அதே நூல் உள்நிலைப்படுத்தினால் முடிஞ்சு போயிடும். அதையே நாம உள்ளுக்குள்ளாரையே நாம சேர்க்கணும். அதுக்கு அது எப்படி அந்த முடிச்சு போட்டப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். இந்த அரிசி மூட்டையில எல்லாம் சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. இந்த அரிசி சாக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. ஒரு முடிச்சு தான் ஆதாரமா இருக்கும். அதை பேஸ் பண்ணி எல்லா முடிச்சுகளும் மேல மேல விழுந்துகிட்டே வரும். இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு முடிச்சா கழட்ட வேணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஆனா அதை விட ஈஸி மெத்தட் என்னன்னா ஆதாரமான முடிச்சு எதுவோ அதை ஒன்றை பிடிச்சி இழுத்தா போதும், அதுக்கு மேல மேல போட்டிருக்கக்கூடிய அத்தனை முடிச்சுகளும் ஒன்றாகவே வந்துடும். அது இந்த அரிசி கடையில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். ஒரே நூலை இழுப்பாங்க, சரசர சரசரன் பிரிஞ்சு வந்துடும். ஆனா நாம் என்ன பண்ணுவோம், அதனுடைய டெக்னிக் தெரியாம ஒவ்வொரு முடிச்சா கத்திரிக்கோள் எடுத்துட்டு கட் பண்ணி ஒவ்வொன்றா இழுத்துட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு அதனுடைய பேஸ் என்னன்னு தெரியும். அந்த அத்தனை முடிச்சுக்களும் எதன் மேல விழுந்து இருக்குது, எந்த முடிச்சு இத்தனையும் தாங்கி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய அபிமானங்களாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம்ங்கிற அந்த விஷயத்துலதான் இந்த உலகம்ங்கிறது இருக்குது, நம்முடைய குடும்பம்ங்கிறது இருக்குது, நம்முடைய தொழில்ங்கிறது இருக்குது, நம்முடைய ஆசா பாசங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் இந்த அகங்காரம் ஒன்றே காரணமாகுது. இந்த அகங்காரம்ங்கிற ஒரே ஒரு முடிச்ச மட்டும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, மீதி எல்லாமே காணாம போயிடும். ஒன் பை ஒன்னா இங்க திறக்க வேண்டியது கிடையாது. முதல்ல குடும்பத்தை திறப்போம்,
அடுத்தது தொழிலை திறப்போம். அதுக்கப்புறம் நம்முடைய ஆசாபாசங்களை திறக்கலாம், நம்முடைய சொத்துக்களை திறக்கலாம், பேரு புகழ்களை திறக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு முடிச்சா நாம திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை வகையான அந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய முடிச்சுகள் இந்த உலகத்துல இருக்குதோ, எத்தனை முடிச்சுகள்ல நாம சிக்கி இருக்கிறோமோ அத்தனை முடிச்சுகளும் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே முடிச்சினுடைய ஆதாரத்தை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய முடிச்சை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அது மேல இருக்கக்கூடிய அத்தனை பந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய கட்டுகளும் அவிழ்ந்து போயிடும். அதுக்கு நாம இந்த சட்டத்திட்டங்களை கை கொண்டு சதா அபியாசத்தை மேற்கொள்ளும் போது நம்மளால அந்த அகங்காரத்தை உண்டாகாமல் தடுக்க முடியும். இப்படி அதை செய்யறதுக்கு பேர் தான் யோகம்ங்கிறது. இந்த யோகத்தினுடைய நோக்கமே இந்த அகங்காரத்தை நம்மளிலிருந்து வேறா இருக்கக்கூடியது. அதுக்கு அந்த அகங்காரத்தை யூஸ் பண்ணாம அது முடியாதுதான். ஏன்னா நாம இந்த ஒரு பயிற்சி பண்றோம்னு சொன்னா அதுக்கு இந்த உடம்பு வேணும், நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை வேணும், நான்கிற நிலைமை வேணும், மாயை வேணும். இதுல தான் அந்த பயிற்சி பண்ண முடியும். தூங்கும் போது இது எதுவுமே கிடையாது. அப்ப யாருனாலே அது பயிற்சி பண்ண முடியுமா? அப்ப நாம ஒரு பயிற்சி பண்ணணும்னா இவங்கெல்லாம் வேணும் தான். ஆனா இவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த பயிற்சிக்குள்ளார போய் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ண போறோம். இந்த முள்ளாலே எடுக்கிற மாதிரி இந்த அகங்காரத்தை வைத்தே பயிற்சி பண்ணி அகங்காரத்தை அழிக்க வேண்டியதா இருக்குது. அகங்காரம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, அகங்காரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தமோ குணத்தை அழிப்பது. அகங்காரத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அகங்காரமாக இருப்பதும் ஜீவனே. அந்த ஜீவனுக்கு சத்துவகுணமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தமோ குணம் உண்டாகும் போது அது அகங்காரம்னு சொல்லிக்கிறோம். அப்ப அகங்காரத்தை அழிக்கணும்னு சொன்னா அங்க தமோ குணத்தை அழிக்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த தமோ குணத்தை தான் அழிக்க முடியும். அகங்காரம்ங்கிற பேர் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அதனால அந்த குணம் துர்குணம் நமக்குள்ள உண்டாகாமல் அதை தடுக்கணும்னு சொன்னா நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனிக்காம நம்முடைய சக்தியை வெளியில போக விடாம தன்னிலேயே நிலைப்படுத்தி மேலும் கீழும் சதா அபியாசம் செய்யணும். அதை தொடர்ந்து செய்யும் போது நாம மற்றொன்றை பார்க்காமல் தன்னை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது கிடைக்கும். அப்படி தன்னில் தானே லயிக்கக்கூடிய அந்த நிலைமை தான் இங்க மோட்சம். அந்த மோட்சங்கிற நிலைமையை கொடுக்கறது தான் இங்க யோகத்தினுடைய வேலையா இருக்குது. இப்படிதான் இந்த யோகங்கிறத எல்லா ஞானிகளுமே புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாங்க. நமக்கு அந்த யோகம் பத்தின விவரங்கள் தெரியாம இந்த யோகம் பெஸ்டா, அந்த யோகம் பெஸ்டா, வாசி யோகம் பெஸ்டா, சித்த வித்தை பெஸ்டா, பிராணாயாமம் பெஸ்டா, கர்மயோகம் பெஸ்டான்னு சொல்லி இங்க ஒருத்தருக்கு நாம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே பல விதமான யோகங்கள் என்பது கிடையாது. இருப்பது ஒரே யோகம். இந்த உலகத்துல யோகம்னு ஒன்று இருக்கிறதா இருந்தால் அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது தன்னுடைய சக்தி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே ஐக்கியமாகக்கூடிய நிலைமையாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதா சாமி இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லி வராரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாம் ஐயா. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். நான் ஓகே அது ஓகேங்க சரிங்க சரி சரி ஓகேங்க ஓகே. ஓகேங்க பரவாயில்லைங்க. வேற சரி யாராவது ஓகே. கேள்விகள் இருந்தால் கூட நீங்க கேட்கலாம். ஒரு ஜென்ரலான டாபிக் பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வரக்கூடிய அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையா நாம் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தோம். அது நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அந்த நேரத்துல எனக்கு வேலை இருக்குது, நான் வர்றது சந்தேகம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றதை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்ப கடைசியா கூட அவர் சுரேஷ் அவர் பழனியில இருந்து அவர் பேசும்போது கூட அவரை நான் அழைக்கும் போது கூட சண்டே நீங்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்டார் அவரு. சண்டே இருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ எனக்கும் அது சரியாக பட்டதுதான் அது. ஏன்னா நிறைய பேர் வந்து அது அன்னைக்கு ஃப்ரீயா இருப்பாங்க, எல்லாருனாலையும் கலந்துக்க முடியும். யாராவது ஒருத்தர் நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கரா அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்கனாலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஒரு அரை மணி நேரம் நம்ம முன்னாடியே கூட இந்த ப்ரோக்ராமை நம்ம முன்னெடுத்து கொண்டு போய் சீக்கிரமா தூங்குறதுக்கான ஒரு நிலைமைக்கு நம்மளால போக முடியும். அதனால இந்த கேள்வி பதில் செஷனை வந்து திங்கக்கிழமை மாத்திட்டு ஆஹ், அந்த அந்த கெஸ்ட் ஸ்பீக்கருக்கான ஒரு ப்ரோக்ராமை ஞாயிற்றுக்கிழமை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு நினச்சேன். நான் 2 நாளாக மறந்துட்டேன். நான் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் இங்கே இது சம்மந்தமா. ஆஜி சேகர் ஐயா. மாத்தி வச்சுக்கலாம். கரெக்ட் தான் ஐயா, நல்லதா இருக்கும். ம், சரிங்கய்யா. சாய் மனோகரன் ஐயா, நாகராஜன் ஐயா, எஸ்வி முருகன் ஐயா. மாத்தி வைக்கலாம் ஐயா, கரெக்ட் தான். ஓகே, ஐயா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் ஐயா. வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஓகே கட்டிக்கலாம் ஐயா. ஓகே ஓகே. ஜெயசங்கர் ஐயா. சண்முக சுந்தரம் ஐயா, கதிரேசன் ஐயா. இருக்கலாம் சார். வச்சுக்கலாம். ஓகே. நமக்கு சம்மதம் எல்லாமே சம்மதம் தான். சரிங்கய்யா. அப்புறம் வேற யார் இருக்காங்க? கதிரேசன் ஐயா, தாமோதரன் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது நல்லது. ஓகே. காந்தாமா. ஐயா, ஓகேங்க ஐயா. ஓகே. ஓகே. அப்புறம் திருஞானம் ஐயா. ஐயா வச்சுக்கலாம் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் ஐயா. ஓகே. ராஜவேலு ஐயா, சேகர் ஐயா. கண்டிப்பா வச்சுக்கலாம். நல்ல ஐடியா பண்ணலாம். ஓகே. ரேணுகாமா. ஓகே ஓகேண்ணா. லோகேஷ்ண்ணா. என்னய்யா சண்டேல இந்த சத்சங்கம் பத்தி கேள்வி கேட்கும்போது சம் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்குது? போன வாரம் பாத்தீங்களா, ஒரு 6 மெம்பர்ஸ் கூட இல்ல. சோ சரி. டைம் இல்லாதனால தான் வரல. சண்டேல இது இவங்களுக்கு வந்து வருவாயா? அதனால சரிங்கம்மா. ஏன்னா இப்போ அவங்க நமக்கு வந்து இதுல டெடிகேட்டடா நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு இங்க வந்து நம்ம கலந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம கெஸ்டா அழைக்கிறவங்க இதுல கலந்துக்காதவங்க கூட இருப்பாங்க. புதுசா ஆமாய்யா. அவங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் வந்து புதுசா இருக்கும். இந்த நேரத்தை அவங்க ஒதுக்கி வர்றதுங்கிறது நம்மள மாதிரி டெய்லியுமே கலந்துக்கிறவங்களா இருந்தா அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம சடனா கூப்பிட்டு கேட்குறோம், அவங்க சடனா ப்ரிப்பேர் ஆகி வரணும். அதனால அது வீக் டேஸ்லங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஸோ ஐயா வர சண்டே வந்து உன்னிமே ஃபர்ஸ்டுக்கே வருது. இது சாரி பௌர்ணமி, நான் கன்னடால சொல்றேன். பௌர்ணமி அப்புறம் ஏதோ இருக்கும், அது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவரு போய் ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா நிறைய பேர். ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு வந்து இது வேற வள்ளலாறு ரொம்ப ஒரு விசேஷமா எல்லாருமே தைப்பூசம். ஜெபம் பண்ணுவா. தைப்பூசம் என்னன்னு ரொம்ப குட் டேன்னு விசேஷம் எல்லாம் நிறைய வச்சிருக்கா. ஐயா அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பன்னீர்மடையிலிருந்து குளத்தூர், இங்க நீலம்பூர்ல இருந்து எல்லாம் சேலம் போறோங்க ஐயா நாங்க எல்லாரும். ஓகே ஓகேங்க. அப்படி ஒருவேளை அன்னைக்கு நீங்க கலந்துக்க முடியாட்டினாலும் கூட இந்த கேள்வி பதில் செஷன் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். மீதி எல்லாத்தையுமே மேக்சிமம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்ல நான் ஏத்திடுவேன். நீங்க அடுத்த சரிங்க, இருந்தாலும் நாங்க அங்க போனாலும் அங்கிருந்தே பண்ணி இது கலந்துக்கிறோம். ஆமா ஆமா கலந்துக்கலாம் ஐயா. ஓகே ஓகே. தேங்க்யூ. சந்தோஷங்க. சந்தோஷம். அப்போ இந்த திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு கேள்வி பதில் செஷன் வரும். இதே 8:30 மணில அது ஒரு 9:30-10 மணி வரைக்கும் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான சரிங்க. அந்த கேள்வி பதிலுக்கான விஷயங்களையும் நான் வந்து எப்பவும் போல நான் சண்டே மார்னிங்கே அனுப்பிடுவேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க திங்கக்கிழமை அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க கொண்டு வந்து சொல்லிடுங்க. இந்த திங்கக்கிழமை நம்ம ஷெட்யூல்ல யார் யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்க எல்லாருமே சனிக்கிழமை பேசுவாங்க. அப்போ திங்கக்கிழமை ஷெட்யூலுங்கிறது இப்போ சனிக்கிழமையா மாறிடுச்சு. சனிக்கிழமை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையா மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது திங்கக்கிழமையா மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் வந்து இங்கே மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்திடலாம். ஏன்னா அதுவும் சௌரியமாக இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. அவங்க கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாங்கன்னா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கேள்வி பதில் செஷன்ஸோட நம்ம கொஞ்சம் விரிவாக கலந்துரையாடல் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம அதை பற்றின ஒரு விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் அதை நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேரத்தில் தூங்க போகிறவங்க தூங்க போகிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ இது ஒன்று கேட்கணுன்றதான் இப்போ நேரமும் இருந்தது, சரியான வகையில் எனக்கு அது நினைவுக்கும் வந்துருச்சு. சந்தோஷம் ஐயா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை சொல்றீங்களா, ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. இப்போ மனமே குருன்னு சொல்றதோட அடங்கிய மனமே குரு, அதுதான் கரெக்ட் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ அடங்கிய மனம் சொன்னாங்க, மனம் இல்லாத ஒரு நிலை போயிடுது, ஸ்டேஜ்ல போயிடுறோம். அப்புறம் இந்த குருக்கே வேலை இல்லையே. இப்போ தூக்க சமயத்துல மனம் அடங்கி தானே இருக்கு. ஆமா. அப்ப மனம் இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இல்ல, சொல்ல முடியாது. ஏன்னா சாமி அடங்கி இருக்கு. நான் தூக்கம்ங்கிற நிலைமைய சாமி என்னன்னு சொல்றாரு, மனம் வேலை விட்ட சமயம் அப்படின்னு தான் சொல்றாரு. மனம் வேலை செய்யாத சமயம். ஆனா அப்ப மனம் இருக்குது. இப்ப நான் ஆபீஸுக்கு போறேன், எனக்கு வேற வேலை இல்லை, நான் சும்மா டேபிள்ல உட்காந்து இருக்கிறேன். ஆனா நான் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கிறேன். எனக்கு எழுதுற வேலையோ வேற எந்த வேலையும் இல்லை, அதனால நான் சும்மா இருக்கிறேன். ஸோ நான் வேலை செய்யாத நேரம், ஐடல் டைம் அது. சரி. அதே மாதிரிதான் இந்த மனசு உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகும்போது அது பேசாம அமைதியா இருக்கும். அந்த நேரத்தை தான் மனம் அடங்கிய மனம், அதுதான் குரு அப்படிங்கிற ஒரு நிலைமையை பத்தி இங்க சொல்றாங்க. இப்போ குருன்னு சொன்னா ஏதோ ஒரு சஜஷனோ ஏதாவது செய்ய வேணும்ல, நம்ம கேட்கிறோம். ஆமா. இப்போ அடங்காத மனம் வந்து திடீர்னு கல்லு குடிக்க சொல்லும். அப்ப அதனால நம்ம குருவா அதை ஏத்துக்க முடியாது. அடங்கிய மனம் வந்து எதுவுமே சொல்லாது. ஆனா அது ஒரு மார்க்கத்தை காமிச்சு கொடுக்குது உங்களுக்கு. அந்த அடங்கிய மனம் என்ன மார்க்கத்தை காண்பித்து கொடுக்குது? ஒரு மனம் உள்ளுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா அங்க உள்ளுக்குள்ளார ஒரு மார்க்கம் ஓடும். அது அடங்கினால் மட்டுமே அந்த உள் மார்க்கம் ஆனது அங்க செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி. அந்த சமீரன்கிற கதி வரும்போதுதான் நாம எங்க போகணுங்கிற நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்தையே சுட்டி காமிக்குது, பிரம்மரந்தரத்தை தொட்டு காமிக்குது. நமக்கு உபதேசம் கொடுக்கும்போது அவங்க தொட்டு காமிக்கிறதுங்கிறது அது வெளிமுகமாக. ஆனா நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய குரு அந்த பிரம்மரந்தரத்தை தொட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம நிஷ்டைக்கு உள்ளார போயிருவோம். நாம எங்க போகணுங்கிற அந்த பாதைய கை காமிக்கிறவர் தான் வெளியில இருக்கிறவர். ஆனா நம்மள கைய புடிச்சு அந்த டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறவர் தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய குரு. அவர் அதை தொட்டாரு அப்படின்னா நீங்க நிஷ்டைக்குள்ள போயிருவீங்க. சோ இதுதான் அவர் பாதையை காமிச்சு கொடுக்கறது, ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறது, இதுதான் வழி நடத்துறது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க காரணமா இருக்குது. மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறாரு. ஆமா. இத வந்து இந்த அந்த குரு உபஜீவத்துக்கெல்லாம் வர மாட்டாரு. ஆஹா, வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பரிந்துரைக்கவே மாட்டாரு. அப்படி பரிந்துரைக்கிறதா தான் அவர் வெளியில வந்தாதான். ஏன்னா உள்ளுக்குள்ள போனா நமக்கு எல்லா கவனமும் விட்டு போயிருது. நாம யாரு, நம்ம பேர் என்ன, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பம் என்ன, நம்மளுடைய தொழில் என்ன, இது எல்லாமே விட்டு போயிடும். அந்த குரு சிஷ்யன் பந்தமே போயிடுது இல்ல? ஆமா, போயிருது. அதனாலதான் அந்த ஒரு குருவை தவிர்த்து வேற குரு அல்ல, வேற இல்லவே இல்லை அப்படின்னு சாமி சொல்றதுக்கு காரணம். இப்போ வெளியில இருக்கக்கூடிய ஒரு நமக்கு உபதேசம் கொடுத்த ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நம்ம நிறைய வழிமுறைகள் கேட்கிறோம். அவரும் எவ்வளவோ வழிமுறைகள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். நாமளும் முயற்சி பண்றோம், செய்யறோம். ஆனா அவரு சித்தவேதம் மாதிரி எப்பவுமே ஜீவன் தான் முக்கியம், ஜீவன் தான் முக்கியம்னு அவங்க 365 நாள் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாளாவது, எப்பா உங்க குடும்பத்தையும் கொஞ்சம் பாருப்பா, கொஞ்சம் அப்பப்போ சம்பாதிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு அப்புறமா இதை செய்ய அப்படிங்கிற இந்த உலகத்தினுடைய போக்கையும் அவங்க சொல்லாம விட மாட்டாங்க. உடம்பையும் கவனிச்சுக்கோ, உடம்பு மேலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோ அப்படின்னு இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை அவங்க அதோட ஊட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பயணப்பட்டதுல இருந்து நான் பார்த்த நிறைய அனுபவஸ்தர்கள், நல்ல உச்ச நிலைமையில இருந்தவங்க கூட எனக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் சொல்லி கொடுத்தவும் செஞ்சிருக்காங்க. உலகம் சார்ந்த விஷயங்களையே வழிநடத்தவே செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு அந்த வேலையை செய்யவே செய்யாது, அந்த தப்பு பண்ணவே பண்ணாது. அது வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணாது, அதை கை காமிக்கவும் செய்யாது.
ம். ஸோ அதனால தான் அவங்கள குருன்னு சொல்றாரு, இவங்கள பெயரளவில் மாத்திரமே குரு அப்படிங்கிறாரு. ம். Correct. So, உள்ளுக்குள்ள போறதுதான் குரு. ஆமா, இதே பாட்டுக்கு நீங்க வந்து ரூல்ஸ்ல இருக்கிறீங்க. ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுடைய மனைவிக்கும் இல்ல உங்களோட குடும்பத்தாருக்கு அது ஒத்து வரல, ஒரே சண்டை சச்சரவாவே இருக்குது, ம். அப்படி ஒரு சண்டையா இருக்குது, நீங்க ரூல்ஸ்குள்ள வந்தது குடும்பத்துல பிடிக்கவே இல்லை, ம். எங்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படிதான், நீங்க இதெல்லாம் கவனிக்காதீங்க, நீங்க ரூல்ஸ்ல இருங்க, டெய்லி சண்டை நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல விடுங்க, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, ம். 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 அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ம். ரொம்ப விடாப்பிடியால நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தினுடைய ஒரு நலனை கருத்தில் கொண்டாவது நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அந்த விலக்கு எடுத்துக்கோங்க ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லவே செய்வேன் இல்லையா? ஆமா. ஏன்னா உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில நான் அதை சொல்லியே தீருவேன். ஆனா உள்ள இருக்கக்கூடிய குருவுக்கு அந்த மேல அக்கறையே கிடையாது. அதுதான். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய குருவுக்கு தெரியும், இது சொப்பனம் தான், இது கனவு தான், கனவுல தான் இந்த சண்டை நடக்குது அப்படி. ஏன்னா அந்த கனவை கிரியேட் பண்ணதே அவரு தான். ம். ம். மனதனுடைய விசாரம் தான் இங்க வந்து உலகமாக விஸ்தரிக்கப்பட்டிருக்குது. கனவு மனம் எதை கனவு காணுதோ, எதை நினைக்குதோ, அதைத்தான் இங்க உலகமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ம். சோ இதை உண்டாக்குனது அவரு. ஆனா இதுல அவர் எந்த சகசனும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா அவர் மனசு வச்சாருன்னா எதை வேணா இங்க மாத்தி அமைக்க முடியும். அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்தி அமைக்கிறத சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, சித்தாடல். சித்தம் அப்படின்னா மனதனுடைய பிரகாசம்னு அர்த்தம். மனம் வெளியில வியாபிக்கக்கூடிய பிரகாசம் அது. ம். அந்த மனசு நினைச்சுச்சுன்னா இன்னைக்கு ஏழையாக இருக்கிற மாதிரி காணக்கூடிய கனவை அடுத்த கணம் பணக்காரனாக இருக்கக்கூடிய கனவாக மாத்தி அமைச்சுக்க முடியும். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்க ஓடிட்டு இருக்குது ஸ்கிரீன்ல. ம். அதைத்தான் சித்து விளையாட்டுன்னு சொல்றாங்க. ம். சோ அந்த கனவை மாத்தி அமைக்கிற உரிமை அந்த கனவை உண்டாக்குன மனதிற்கு இருக்குது. ம். அதனால அவர் வந்து எந்த சகசன்ஸையும் கொடுக்க வேண்டியது கிடையாது. அவர் மாத்திட்டாருன்னா நாம அந்த மாத்தின வகையில நாம பயணப்பட்டு தான் ஆகணும். சோ அதனால அவர் நமக்கு எந்த சகசன்ஸையும் கொடுக்க மாட்டாரு. நாம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ, நாம எதை விரும்பணுமோ அதை அவர் வந்து செயல்முறைப்படுத்திடுவார். நாமளும் அப்படியே அதுல போக வேண்டியதுதான். அவர் இப்படி மாத்தி அமைச்சிட்டாருன்னா நாமளும் அதே மாதிரி போயிருவோம். முன்னாடி ஒரு காலகட்டங்கள்ல வந்து ஒரு 20 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது இல்லாமல் இருந்தது. ஒரு நாத்திக தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து திடீர்னு அந்த கனவை அவர் மாத்தினார். அவர் ஆத்திகனாக அவரு மாற்றமடைய செஞ்ச ஒரு கனவுன்னு அது ஒரு மாச இடைவெளியில் அது நடக்குதுங்கிறப்போ நான் வேற வழி இல்லாம அதோட பயணப்பட வேண்டியதா தான் இருக்குது. இது எப்படி ஒரு மாசத்துல மாறுச்சு? 7-8 வருஷமா நாத்திகனா இருந்த நிலைமை எப்படி ஒரு மாசத்துல ஆத்திகனா மாறுச்சுன்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது. அது சீனம் மாத்துச்சுன்னா நாம மாறிதான் ஆகணும், வேற வழி இங்க கிடையாது. அதனாலதான் அகஸ்தியர் வந்து சொல்லுவாரு, அந்த சக்தி, அந்த மனச நீங்க அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க, உங்க நிலைமைக்கு அதை மாத்தணும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி அது வரணும்னு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா அதுகிட்ட அடிப்படைஞ்சிருங்க. அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்படிம்பார். அந்த மனசுகிட்ட அம்மா நீ தான் தேவி அப்படின்னு அதுகிட்ட சரண்டர் ஆயிரு அப்படிம்பார். உனக்கு வேண்டியதை அதை இங்க செஞ்சு கொடுத்துரும். அதனால அது வந்து நமக்கு விருப்பம், நான் எனக்கு இதுதான் விருப்பம் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துறோம். அந்த விருப்பத்தை அது என்ன வகையான விருப்பமாக இருந்தாலும் சரி அது நிறைவேற்றியே தீரும். அது நிறைவேற்றுறதுல ஒரு கால இடைவெளிகள் இருக்கலாம். நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நாளைக்கே அடுத்த எலெக்ஷன்லயே அது நடந்துராது. ஸோ அதுக்கு என்ன தயார்படுத்த ஆரம்பிக்கும். அந்த தயார்படுத்துறதுக்கு ஒரு கால இடைவெளி எடுத்துக்கும். நான் பணக்காரன் ஆகணும்னு விருப்பப்பட்டேன்னா அதுக்கு அது என்னை தயார்படுத்த ஆரம்பிக்கும். ஆனா அதே நோக்கத்துல நான் இருக்கணும்.
ஸோ இது சம்மந்தமா நிறைய புஸ்தகங்கள் கூட உலகத்துல சொல்லிட்டு வருவாங்க. இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆமா ஆமா டாபிக்ல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. மனசு வந்து எப்படி அதைய சப்கான்சியஸ் அந்த மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டை எப்படி மைண்ட் வந்து நாம இங்க ஆமா சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்துறது அப்படிங்கிற பத்தி மனோதத்துவவியல் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஆமா உண்மைதான். ஆனா இப்ப நமக்கு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாத்தி அமைச்சு என்ன பண்ண போறோம்? சரி. ஸோ இப்ப நமக்கு ஞானம் தான் வேணும்னு சொன்னா இப்ப ஞானத்துக்கான பிரார்த்தனைகள் நடந்துட்டு இருக்குது. டெய்லியுமே 1.5 மணி நேரம் ம், ம். அதை பத்தின சிந்தனையிலே ஏக விசாரணையிலே இருந்து நாம ஒரு மீட்டிங்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நாம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் பிரார்த்தனைங்கிறது. நமக்கு எது ஆமா தேவையோ அங்க அந்த விஷயத்தை சிந்திக்கிறோம். நம்முடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனம் அடுத்த செயல்முறையை அங்க நிகழ்த்த ஆரம்பிச்சிடும். அது சப்கான்சியஸா இறங்கிடும் ஆமா, நம்ம செயல்பட அதாவது ஆரம்பிச்சிடும். ஆமா, நம்ம ஆமா வாய் விட்டு எனக்கு இது வேணும்னு நீங்க கேட்க வேண்டியது கிடையாது. ஒரே சிந்தனை ஆமா வச்சிருந்தீங்கனாலே அது நடக்க ஆரம்பிச்சிடும். ம், 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 ம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து அந்த உள்முகத்துல வந்து சம்பந்தப்படணும். ம், ம். இப்போ உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயப்படும் போது நீங்க எதையுமே சிந்திக்க முடியாது. பயம்ங்கிற ஆமா உணர்வு வந்துச்சுன்னா சுத்தி நடக்கிற விஷயத்தை உங்களால சிந்திக்க முடியாது. உங்க எதிர்காலத்தை சிந்திக்க முடியாது. உங்களை பத்தி சிந்திக்க முடியாது. ம், உங்க ம், குடும்பத்தை ம். பத்தியோ தொழிலை பத்தியோ சிந்திக்க முடியாது. ஏன்னா அந்த கான்சியஸ் ஆமா மைண்ட் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதுதான் அந்த பயம்ங்கிற உணர்வுல எதையாவது நினைச்சீங்கன்னா அது நடந்துடும். ம், 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 ம். நம்ம முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது நமக்கு ஒரு பயம் வரும், விழுந்துருவோமோன்ட்டு. அதுதான் அந்த பயத்துல என்ன நினைப்போம்னா, அந்த நடு ரோட்ல ஒரு குழி இருக்குது, அந்த குழியில விடக்கூடாது, அந்த கல்லு ம், மேல ம். ஏத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல நினைப்போம். ஆனா நம்மள அறியாம அந்த சைக்கிள் நேரா அங்கதான் போகும். அதான் correct. ஏன்னா அந்த பய உணர்வோட நீங்க உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளார வச்சு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க. அது சீக்கிரமா ம், ம். செயல்படுது. ஆமா அது ம், உங்களை இயக்க ஆரம்பிக்குது. ம். இப்ப அதைத்தான் இங்க தியானத்துல நிறைய மகான்கள் வரமாக அடையிறது அதனாலதான். அவங்க தன்னுடைய ம், மைண்டை வெளியில வியாபிக்க விடாம உள்நிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது உடனே அவங்களுக்கு கிடைச்சிருது. ம், ம். அந்த கான்சியஸ் மைண்டை அவங்களுடைய உள்நிலை பயணத்துக்கும் அவங்களால பயன்படுத்திக்க முடியும், வெளிமுக பயணத்துக்கும் அவங்களால பயன்படுத்திக்க முடியும். ரெண்டு வகையிலேயே அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தினவங்க அந்த சக்தியை இழக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆமா தன்னுடைய ஜீவசக்தியை அதான். தெரிஞ்சு அது செலவு பண்றவங்களா இருக்காங்க. அதனாலதான் சாமி வந்து நம்மள சித்தாடக்கூடாது, ம், நாம உள்ளுக்குள்ளார போறதுக்கு தான் இந்த கான்சியஸ் ஆமா மைண்டை யூஸ் பண்ணணும் ம், அப்படிங்கறத ம். நமக்கு பரிந்துரைக்கிறாரு. ம். அருமையான கேள்விங்க நீங்க இப்ப நான் கேட்டது. மண்ணூர் கரை போயிருந்தேங்க. ம், மண்ணூர் கரை போயிருந்தேன். ம், அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஆரம்ப கட்டத்துல ம், ஜெபம் பண்ணி சாங்க முடிச்சத ஒரு நாகப்பாம்பு அப்படியே வருமா அந்த ம், இடத்துல. ம், இது வந்து அப்பாவுக்கு கடிதம் போட்டிருக்காங்க. ம், இது மாதிரி வருதுங்களா, பயமா இருக்கு இந்த இடத்துலன்னு. அப்பா என்ன பண்ணா, அவரு ஒரு கடிதம் போட்டாராம். ம், அவர் போட்டு என்ன சொன்னாராம், அந்த பாம்பு வருது பாரு, ம், அந்த நேரத்துல இந்த கடிதத்தை நீ படி அப்படின்னாராம். ம், அது பாம்பு கிட்ட சொல்ற மாதிரி இந்த கடிதமும் ம், படிச்சுட்டாங்க, அவ்வளவுதானா. அப்ப நான் அடுத்த நாள் இருந்து பாம்பே வரலையாம். ம், எப்படி பாருங்க. ம். அது எப்படிங்க சார் அது என்னங்க இதுங்க? எப்படி இல்லைங்க அங்க இருக்கிறவங்க கடிதம் போட்டுருக்காங்க, அப்பா கிழமை பாம்பு வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க ஜபாநாம கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா என்ன பண்ண, நான் ஒரு லெட்டர் அனுப்புறேன், அந்த வாக்கியங்களை வந்து அந்த பாம்பு வரும்போது நீங்க படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க படிச்சிருக்காங்க. சரிங்க. ம். அது பாம்புக்கே அவர் அட்ரஸ் பண்ண மாதிரி. சரி. அதுக்கப்புறம் பாம்பு அங்க வரவே இல்லையா அந்த இடத்துக்கு. ஓஹோ. அது என்னன்னு தெரியலைங்க அந்த வேர்ட்ஸ். அது தெரியல நமக்கு. பாம்புக்கே புரிஞ்சிச்சுல போறோம். அது என்ன நான் கேட்கல. ஆஹா. அது மாதிரி சில விஷயங்களும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் ம். நமக்கு அமானுஷ்யங்கள், புரியலதான் எப்படி. அந்த அமானுஷ்யங்கள் இது எல்லாமே இருக்குங்கய்யா. அதுதான். அது இருக்குது.
ஆனா அது வந்து நாம அதை கவனிக்க கவனிக்க நம்மளால உள்நிலை பயணிக்க முடியாது. அதுதான். நம்ம அதைவே தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் அந்த மேஜிக் நடக்காம இருக்காது. ஆமா. எல்லார்கிட்டயும் ஒரு அற்புதத்துக்கான ஒரு ஸ்டோரி பின்னாடி நீங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அற்புதம் நடக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மள டைவர்ட் பண்றது. வெளிமுகத்துல இருந்த மனசை உள்நிலைப்படுத்துறதுக்கு ஒரு மேஜிக் தேவைப்படுது. எப்படி பட்டினத்தாருக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கேன்னு சொல்லி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு மேஜிக் எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கும். ஸோ மேஜிக்கினுடைய நோக்கம் உள்நிலை பயணத்தை நமக்கு தெரியப்படுத்துறது. நீ போக வேண்டிய ஊர் உள்ள இருக்குது, நீ அங்க போ அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இருக்கும். அது ஒரு முறையோ இருமுறையோ நடந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு உள்நிலை பயணத்துக்குள்ள போயிடணும். மறுபடியும் நீ என்ன அழைச்சுக்கிட்டே இரு, எனக்கு ஒரு முறை பத்திரிக்கை வச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன், நீ பல முறை வச்சாதான் வருவேன் அப்படின்னு சொன்னா நீ வரவே வேண்டான்றுவார் அவரு, இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மேஜிக்கெல்லாம், இந்த சித்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்நிலை பயணத்துக்கான அழைப்பு. அது அந்த மேஜிக் காமிச்சிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் உள்நிலை பயணத்தை நோக்கி வர வேண்டிய ஒரு அவஸ்தை ஏற்படும். ஆனா அவங்க அழைப்புதல் கொடுக்குறாங்க, நம்ம போகல. அடுத்த அழைப்புதலை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு அழைப்புதல் கொடுக்குறாங்க, போகல. அடுத்ததை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம்னு சொன்னா அப்புறம் விட்டுருவாங்க. நமக்கு அந்த பயணத்துக்கான ஒரு வாய்ப்புங்கிறதே கிடைக்காம போயிடும். அதனாலதான் சாமி இது பின்னாடி எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சந்தோஷங்க. அப்போ நாம உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னிறுத்தி தான் இதை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவை சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மனசால நினைக்கிறதுனால என்னுடைய ஜீவன் செலவாகுது அப்படின்னு சொன்னா அதை நான் தடுத்து நிறுத்துவேன். அப்படி போக விடாம நான் அதைய உள்நிலைப்படுத்துவேன். வாக்கால நான் சப்திக்கிறது மூலமா என்னுடைய ஜீவனானது செலவாகுது அப்படின்னு சொன்னா நான் அதையும் வெளியில போக விடாம உள்நிலைப்படுத்துவேன். சுவாசிக்கிறது மூலமாவும் என்னுடைய ஜீவசக்தி வெளியில போய் தீருது அப்படின்னு சொன்னா அதையும் வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துவேன். எதுக்காக இதை நான் நிறுத்துறேன்னு சொல்றேன்னா, எது சரியானது, எது எனக்கு தேவையானது, எது மகத்துவமானதுங்கிறத நான் இந்த சித்தவேதம் படிச்சது மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மகத்துவமான அந்த சக்தியை நான் வெளியில விடாம தடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது. என்னுடைய ஜீவனை இழந்து நான் இங்க எதையுமே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். இதுதான் சித்தவேதம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை நான் இனிமேல் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் நாம் அந்த சத்திய வாசகத்தை சொல்லி ஒரு உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். அப்படி அந்த வாங்கின உபதேசத்தை நம்ம எடுத்தெடுப்புலேயே சட்டரை க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உடனே தவிர்த்தர முடியாது. குடும்பத்தையோ தொழிலையோ நம்முடைய ஆசாபாசங்களையோ இந்த உடம்பையோ இந்த உலகத்தையோ நாம தவிர்த்துட்டு எங்கேயுமே போயிட முடியாது. ஆனா நமக்கே தெரியாம, நம்முடைய அகங்காரத்துக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு சாமி பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வேலை செய்யும் போதும் முதல்ல இந்த சுவாசத்தை உள்நிலைப்படுத்துறதுக்கான வழியை பாருங்க. இந்த சுவாசம் ஒண்ணு உள்ள அடங்கிடுச்சுன்னு சொன்னா மொத்தமும் உள்ள அடங்கினதுக்கு சமம். ஏன்னா இந்த மொத்த விகாரங்களுக்கும் இந்த சுவாசம் தான் காரணம். சுவாசம் வெளிப்படுறதுனால தான் உலகம் உண்டாகுது. உலகம் உண்டாகிறதுனால தான் நான்கிற நிலைமை வேற, ஈஸ்வரங்கிறது வேறங்கிற எண்ணம் உண்டாகுது. அதை வச்சுதான் நான் மற்றொன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் பந்தப்படுறேன். அப்ப இந்த சுவாசங்கிற ஒரு விஷயத்த தடையை நான் ஏற்படுத்திட்டேன், அதை வெளியில போக விடாம தடுத்து நிறுத்திட்டேன்னு சொன்னாலே என்னுடைய மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதுக்கு இந்த எப்பவுமே வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய சுவாசத்தை எப்பவுமே போக விடாம மேலும் கீழும் எந்த வேலை செய்யும் போதும் அதை உள்நிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வழிதான் இருக்கிறத தவிர இதை தவிர்த்து வேற எந்த வழியும் கிடையாது. நம்ம எவ்வளவோ புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், நல்ல எண்ணத்தோட இருந்திருக்கலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களா கூட இருக்கலாம், எல்லாருமே இரக்கம் கொண்டவர்களா இருக்கலாம்.
எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தயாளனா கூட இருக்கலாம். ஆனால் இது பலன் அளிக்கிறது கிடையாது. இங்க பலன் உண்டாகணும்னு சொன்னா நம்ம சக்தி உள்ளில் அடங்கி இருக்கணும். அதுக்கு நம்முடைய சுவாசம் முதல்ல உள்ளில் அடங்கினால்தான் சக்தியும் உள்ளில் அடங்கும். அந்த சுவாசத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இங்க சதா அபியாசம்ங்கிறது தேவைப்படுது. எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே மேலும் கீழும் அபியாசத்தை நம்ம நிறுத்தாம சாமி சொன்ன ஃபார்முலால செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வழியைத்தான் நமக்கு இந்த சத்திய வாசகத்தை காப்பாத்துறதுக்காக அவர் செயல்முறைப்படுத்த சொன்ன ஒரு விஷயம். அதனால நாம அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எந்த வேலை செய்யும் போதும் இடைவிடாமல் சுவாசம், இடைவிடாமல் சதா பிராணாயாமம் செய்யற ஒரு வழிமுறையை நாம பழக்கப்படுத்துவோம். அதன் மூலமாக நம்முடைய சுவாசத்தை நிரந்தரமாக உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்துகிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பந்தங்கள் உண்டாகாது. எந்த வேலை செய்யும் போதும் சக்தி உள்ளிலே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாகத்தான் நாம் இந்த உபதேசம் வாங்கினதனுடைய நோக்கமானது இங்கே ஈடேறும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்மா நமஸ்காரம், ஆத்மா நமஸ்காரங்க ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம்.